இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில புத்தாண்டு நாள். மரியன்னை இறைவனின் தாய் பெருவிழா. இன்றைய வார்த்தை வெளிப்பாடு எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 22-27. இரண்டாம் வாசகம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை. புத்தாண்டின் முதல் நாள் உலக அமைதி நாளாக கொண்டாடப்படுகின்றது. அமைதி எங்கே இருக்கிறது என்பதை ஒரு ஓவியர் பின்வருமாறு படம் வரைந்து காட்டி பரிசு பெற்றாராம். மரம் நிறைந்த அடர்த்தியான காடு, அமாவாசை இருட்டு, கோடை இடி, கண்ணை பறிக்கும் மின்னல், சிங்கம், சிறுத்தை, புலி மற்றும் கொடிய விலங்குகளின் சீற்றம், பேய் மலை. இப்பயங்கரமான காட்டில் ஒரு பெரிய மரம், அம்மரத்தின் நடுவில் ஒரு பொந்து, அப்பொந்தில் ஒரு தாய்ப்பறவை, அதன் இறக்கைக்கு அடியில் ஒரு சேய்ப்பறவை பயமின்றி நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொந்துக்கு கீழ் இங்கேதான் அமைதி தவழ்கின்றது என்று ஓவியர் எழுதியிருந்தார். கார் இருள் சூழ்ந்த பயங்கரமான காட்டில் ஒரு சேய்ப்பறவை அமைதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம், அது தன் தாயின் இறக்கைக்கு அடியில் உள்ளது. அச்சமும் திகழும் நிறைந்த தம் வாழ்வில் நாம் அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் இறைவனின் நம்பிக்கை கொண்டு அவர் அன்பான அரவணைப்பில் இருப்பதை உணர வேண்டும். திருப்பாடல் 91 கூறுவதை இப்புத்தாண்டில் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தம் சிறைகளால் உண்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பீர். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. திருப்பாடல் 91 வசனம் 10வது வசனம். புத்தாண்டாய் இன்று குழந்தை இயேசு பிறந்த 8ஆம் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த குழந்தை இயேசுவுக்கு அதன் பெற்றோர்கள் விருத்த சேதனம் செய்து இயேசு என்ற பெயரை சூட்டியதாக இந்த நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். அக்குழந்தை இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் கூறுவது என்ன? நான் தான், அஞ்சாதீர்கள். யோவான் 6:20. நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிற வார்த்தையை உள்ள நிறுத்துவோம். இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, அழுகையோ சிரிப்போ, உடல்நலமோ நோயோ, எத்தகைய சூழலும் குவளையும் போற்றும் குழந்தை இயேசு நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த அவர் விருப்பமாயிருக்கிறார், ஆவலாயிருக்கிறார், காத்திருக்கிறார். இந்த திருவை மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. மரியா மீட்பரின் தாய் மட்டுமல்ல, நம்முடைய தாயும் கூட என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எனவே இறைவனின் தாயும் நமது தாயுமான மரியன்னையின் பாத கமலத்தில் இப்புத்தாண்டை நாம் வைப்போம். அந்த அன்பு அன்னை நம்மை கரம் பிடித்து கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து நம்மை கரை சேர்ப்பார் என்று உறுதி கொள்வோம். ஒரு சகோதரன் மரியாவுடைய படத்திற்கு முன்பாக மண்டியிட்டு இவ்வாறு வேண்டினார். அம்மா அம்மா, உம்மை எனக்கு தாயாக காட்ட மாட்டாயா என்று. மரியா அவரிடம் சொன்னாராம், மகனே மகனே, உன்னை எனக்கு பிள்ளையாக காட்ட மாட்டாயா என்று. மரியா என்றும் நமக்கு தாயாகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்றும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியான விடயம். மரியன்னையின் பிள்ளைகளாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவரின் தாய் லூக்கா 1:42 என்று மரியாவை அழைத்த எலிசபெத்து அவரிடம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். லூக்கா 1:45 என்று ஆணித்தரமாக கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. மரியா பேறு பெற்றவர் ஏனெனில் அவர் கடவுளின் வார்த்தையை நம்பினார். கன்னி நம்பினார், நம்பி கருவுற்றார். உடலால் கருவுறும் முன் உள்ளத்தால் கருவுற்றார் என்று அகஸ்தினார் கூறுகிறார். ஆகவே மரியாவின் உண்மையான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாமும் அவரை போல முதலில் கடவுளை முற்றிலும் நம்ப வேண்டும், கடவுளிடம் சரணடைய வேண்டும். மரியா கடவுளை நம்பியதால் கடவுள் அவருக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கவில்லை. மரியாவை கடவுள் ஜென்மவாம தீண்டாமல் பாதுகாத்தார். துன்பத்தை தாங்கிக் கொண்டார். ஆனால் துன்பம் தீண்டாமல் பாதுகாக்கவில்லை.
கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது மரியா சிலுவை அறையில் நின்று கொண்டிருந்தார். யோவான் நற்செய்தி 19:25. அப்போது சிமியன் கூறிய இறைவாக்கு, ஒரு உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். லூக்கா நற்செய்தி 2:35. அந்த வார்த்தை நிறைவேறியது. ஆனால் மரியா சிலுவை அறையில் விசுவாசத்தால் நிமிர்ந்து நின்றார். இத்தகைய வீரத்தாயின் புதல்வராகிய நாம் துன்பத்தை கண்டு துவண்டு போகலாமா, வாடி போகலாமா? இந்த 2ஆம் வாசகத்தில் பவுல் அழகாக கூறுகிறார், நாம் அடிமைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகள். கலாத்தியர் 4:7. அதே திருத்தூதர் கூறுகிறார், கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ரோமியர் 8:15. எனவே நாம் கோழைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகள். அவ்விதமே அச்சமின்றி வாழ்வோம். மரியா எலிசபெத்தை சந்தித்த போது அவருடைய வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் பேறு வகையால் துள்ளினார் என்று லூக்கா நற்செய்தி 1:44 சொல்லுகிறது. மரியா தமது மகிழ்ச்சியின் காரணம். மரியாவை பின்பற்றி நாமும் இப்புத்தாண்டில் பிறரை மகிழ்விப்பதில் கருத்தாய் இருப்போம். பிறரை நாம் சொல்லாலோ செயலாலோ புண்படுத்தாதபடி கவனமாய் இருப்போம். அகமகிழ்ந்து தர்மம் செய்து விட முகமலர்ந்து இனிய சொல் கூறுவது சிறந்தது. இன்று ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அவர்கள் மகிழ்ந்திருக்க நாம் அன்றாடம் அவர்களுக்கு உதவி செய்வோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவர் உடனிருப்பு என்றும் உங்களை வழிநடத்துவதாக. உலகம் தர முடியாத அமைதியால் கிறிஸ்து உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவாராக. வாழ்க மரியே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்துக்கும் ஆளுகின்ற அரசரை ஈன்றவரே வாழ்க. அன்னை மரியாளுடைய அருளும் ஆசிரும் என்று நம்மோடு தங்கட்டும். இந்த புதிய ஆண்டிலே, தொடங்கியிருக்கிற புதிய ஆண்டிலே அன்னை நம்மை கரம்பிடித்து வழிநடத்தட்டும். ஆண்டவர் அவரோடு இருந்தார், அவர் ஆண்டவரோடு இருந்தார். நாமும் அவரோடு இணைந்து ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கட்டும். ஆமேன்.